கன்வெர்ட் யூனிட் ஆஃப் வெயிட்டு. இப்போ கேஜிலிருந்து ஹெக்டாகிராமுக்கு மாற்றுறது. கேஜிலிருந்து ஹெக்டாகிராமுக்கு, நெக்ஸ்ட்டு டெகாகிராம் கிராமுக்கு, டெசிகிராம் சென்டிகிராம், சென்டிகிராம் மில்லிகிராம் மாற்றுறதுக்கு. கேஜிலேருந்து நம்ம மில்லிகிராம் போகணுன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணிகிட்டே வரணும். அதே போல் மில்லிகிராம்லேருந்து கேஜிக்கு ரிவர்ஸ் போகும்போது 10ஆல் ஒவ்வொரு யூனிட் மில்லிகிராம் சென்டிகிராம் சேஞ்ச் ஆகும்போது டிவைடு 10ஆல் பண்ண போகிறோம். அதேமாதிரி 10ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிகிட்டே வரும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்சு டு யூனிட் பார்க்க போகிறோம். இப்போ 5 கேஜிலேருந்து கிராமாக மாற்றணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குது 5 கேஜி, அது கிராம் யூனிட்டாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? கேஜிலேருந்து கிராமுக்கு போகிறோம். இப்போ எத்தனை 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க? 3 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3 10 மல்டிபிள் பண்ணால் 1000 வரும். அப்போது இங்கே என்ன 5 கேஜிக்கு முன்னாடி நம்பர் 5 கொடுத்துருக்காங்க. அந்த 5 அப்படியே ரைட் பண்ணிட்டு இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 5000 வரும். அந்த 5000 தான் கிராமு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். 7 கேஜி 842 கிராம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் கேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி கேஜாக இருக்கிறது அப்படியே வச்சுருவோம். கிராமாக இருக்கிறத மட்டும் கேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். கேஜா என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. கிராமாக இருக்குது 842. அப்போ ப்ளஸ்ஸு 842. அதுவே பாருங்கள், கேஜிலிருந்து கிராமை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கிராம் கொடுத்துட்டுருக்குறாங்க. கிராம்லேருந்து கேஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பாரு, கிராம்லேருந்து கேஜிக்கு போகணுன்னா 310. அப்போ மல்டிபிள் பண்ணால் 1000ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இங்கே போட்டிருக்குது. இங்கே கொடுத்துருக்குற நம்பர் அப்படியே இங்கே ரைட் பண்ணிவிட்டு 1000ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3 பிளேசஸ் இருக்குது. இங்கே 3 0 இருக்கிறதுனால 3 பிளேஸ் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாயிண்ட் வச்சா 0, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 0 சேர்த்துப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இது 7, இந்த 0 ஹோல் நம்பர் ஆட் பண்ணால் 7.842. நம்ம ஆல்ரெடி கேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுனால கேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 42 45. நெக்ஸ்ட் 45 டெசிகிராமு மில்லிகிராமாக மாற்றணும். மில்லிகிராமும் கொடுத்துருக்காங்க, மில்லிகிராமாக மாற்ற சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம டெசிகிராமை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஆல்ரெடி இருக்கிற மில்லிகிராம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெசிகிராம் பாருங்கள். டெசிகிராம்லேருந்து மில்லிகிராம் போகணுன்னா இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க 100. அப்போ 100ஆல் கொடுத்துருக்குற நம்ம 45 100ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற 83 ஆட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா 4500 + 83 வரும். இதை ஆட் பண்ணால் 4583 மில்லிகிராம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.